சார். ஆனா நீ லைட் பவர் தான், பல்ப் பீஸ் பல்ப நம்ம மாத்திக்குவோம். ஆனா பேக்கு சின்ன பல்ப், பேக்கு ரொம்ப பின்னாடி ரொம்ப அடி வாங்கிருக்கீங்க. அந்த சைலன்சரா? சைலன்சர் வந்து ஓட்டையா இருக்கு சார். ஓட்டை அது ரொம்ப ஓட்டையாகி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் அடைச்சு கிடச்சு இல்லங்க, ஏற்கனவே அந்த வண்டியை ஒரு 10 பேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் வியாபாரத்தை கொடுக்க போறோம். சொல்லுங்க சார். அந்த பிள்ளைக்கு டியூப்லைட் ரொம்ப கொஞ்சம் பெருசு சார். உங்களுக்காண்டி புதுசு புள்ள டேட்டர்ஸ் மாறுச்சு சார். அந்த பிள்ளைக்கு வண்டிக்கு சொல்லுப்பா. இல்ல சார், அந்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிருக்கு சார். சொல்றேன் ரெடி பண்ணிருக்கா? ஆமா சார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை நீங்க வாங்கிக்கிறீங்களா? கிளியர்லாம் அப்படி கேட்க நான் சொல்றேன் கேளுங்க. மேல பூத்தெல்லாம் அடிக்கலாம் நீங்க. இன்ஜின் ஆயில், இன்ஜின் என்ன பாருங்க முத. சொல்லுங்க சார். இன்ஜின் ஆயில் அவர் ஊத்தட்டும். சரிங்க சார். குரோன் ஆயில் நீங்க ஊத்துங்க. குரோனா நாவுதா சார். அது தனியா இன்ஜினுக்கு தனியா வரும், குரோனுக்கு தனியா வரும். பீஸ் தனியா ஆமா, கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா நான் கீரை போட்டு பம்பரை பிடிச்சு நான் வண்டி ஓட்டிடுவேன் சார். இப்ப புது மாடல் ஒன்று வச்சிருக்கோம் சார். எப்படி? இந்த முன்னாடி பூத் அமுக்குற மாதிரி ஒன்று ஸ்டைலா வச்சிருக்கோம் சார். ஆமா, இதை கூட அமைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆமா சார். ஆமா சரி சார். எனக்கு இந்த மாதிரி வண்டிக்குள்ள 2 சாவி இருக்கு. ஏடிட்டர் ரொம்ப ஹீட்டா இருக்கு, ஓவர் ஹீட்டா இருக்கு. ஆமா, ஒரு கூட தண்ணி அதுக்கு உள்ள ஊத்துங்கன்றேன். இந்த வண்டி ஓட்ட மூதேவிக்கு வண்டி வேணும். மூதேவி முதல்ல உனக்குலாம் கிளச்சர் போட தெரியுமா? கீழ் போட தான் தெரியுமா? மட்டும் என்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அக்கா அம்மாக்கா வண்டியை ஃபர்ஸ்ட் கிரு, செகண்ட் கிரு, தேர்ட் கிரு, ஃபோர்த் கிரு, அடுத்த ஒரு ஸ்பீடுக்கு கீழ் இருக்கு பாரு. 2 குட்டி பசங்க மேல ஏத்தப்ப ஒரு சுத்தி தூக்குனான்னு வச்சுக்க. என்ன கேளு, 2 குட்டி பசங்க உண்மையிலே போன் பண்ணி வண்டி ஓட்டி பழகி கூட சொல்லி கூட ஆட்டோ கேக்குறது. அப்படியா? அப்படி யார் நீ? யார் நீ? எப்படியாவது அதையும் ஓட்டிடு. எப்படியா விட்டுறா? அதெல்லாம் வேணாம் பாட்டி. உன்னையும் வண்டி ஓட்ட கூப்பிட்டுருக்காரு பாரு. யாரு சொல்ற? நம்மலாம் வண்டி ஓட்ட ஒரு ஆள் உள்ள உட்கார முடியாது. ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னா அதிகமா பேசுற பொம்பளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. வண்டி ஓட்டுற மூஞ்சியை பாரு, முகர கட்ட. வண்டி ஓட்டுற மூஞ்சி வேணா, முகரே வேணா, கையும் காலும் கியர் இருந்தா போதாது வண்டி ஓட்டலாம். உனக்கு தெரியல, நீ பேசுற லட்சணத்தை பார்த்தா வண்டியில என்னென்ன ஜாமா இருக்குன்னு தெரியுதா உனக்கு? தெரியுமா? எனக்கு தெரியும் எல்லாமே. என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? அதிகமா வாயை கிழிச்சு புடியா பாத்துக்க. உன் சட்டம்னு அந்த பக்கம் வச்சுக்கணும். மதுரையோட வச்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனை பொம்பளை நான் பாத்துருப்பேன். எத்தனை ஆம்பளை திறமை பாத்துட்டு வரேன். என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ரொம்ப அடக்க ஒடுக்க மாதிரி. ரொம்ப ஆம்பளை பாத்தீங்கன்னா பொம்பளை அடக்க ஒடுக்க பேசினா அடங்கி போகணும் பாத்துக்க. யார் சொன்னது? நாலு வழிய மூத்திர பேர் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கையில பிடிச்சிருக்க. ஆம்பளைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கப்ப? ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் கையில பிடிச்தான் கிடப்போம். என்ன எங்களுக்கு இப்படி எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா நீங்க வேணா பிடிச்சு வேணா பாருங்க. ஏன்னா அந்த வேலைக்கு வேணா நீ வேணா வாங்கி வேணா பிடிச்சு பாரு. ரொம்ப பேசிட்டு இருக்க. அதிகமா பேசுற. மரியாதை. நீ ரொம்ப ஒழுக்கமா பேசுற. மரியாதை முக்கியம். பொம்பளைட்ட ஒழுக்கமா பேசணும். யாரு? ஆம்பளை தான் ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுன்றீங்க.